18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, அவ்வளவு சுலபமாக யாராலும் என் பாதத்தை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த கருப்பசாமியின் பாதத்தை எதற்காக உன் கண்களில் காட்டினேன் தெரியுமா? சற்றும் எதிர்பாராம சங்கடங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் மாட்டிக்கிட்டு முழிக்கிற உனக்காகவே சற்றும் எதிர்பாராத சந்தோஷத்தை சகல விதத்திலையும் கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். நீ உன் தாயின் வயிற்றில் கருவாக இருந்தபோதே உன்னை காப்பாற்றி உன்னை நல்ல முறையில் இந்த உலகத்தில் பூமிக்கு எடுத்துட்டு வந்தேன். அப்படிப்பட்ட நான் இப்போது இந்த பூமியில் மனிதனாக நீ பிறந்து வாழ ஆரம்பித்த பிறகு, இவ்வளவு வயசு ஆன பிறகு உனக்கான வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்காமலா விட்டுடுவேன்? வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் வரட்டும்னு உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டு, யார் உன்னை பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். உன்னுடைய திறமையும் நேர்மையும் நிச்சயமாக உனக்கான வெற்றியை பெற்றுத்தரும். இதுவரை நடந்ததும் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கதும் இனி நடக்க போவதும் கூட இந்த கருப்பன் அருளால் தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. தேவையில்லாத எந்த மனக்கலக்கத்தையும் உருவாக்கிக்காம அமைதியா நல்லது மட்டுமே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழ ஆரம்பி. இனிமே என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சியாக மாறும்படி இந்த கருப்பன் அற்புதம் செய்ய போகிறேன். உன் கவலைகள் அனைத்தையும் என் காலடியில் போட்டுட்டினா எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கு இன்ப செய்தியாக நான் மாற்றி தருவேன். என் பாதத்தை தொட்ட உனக்கு இனி எல்லா ஆசீர்வாதங்களையும் அருளையும் கொடுத்து நல்லபடியாக உன்னை வாழ வைக்க நான் பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறேன் என் செல்லமே. இனி சகல ஐஸ்வர்யங்களோட சந்தோஷங்களையும் சிறப்பாக பெற்று செழிப்பான வாழ்க்கையை நீ வாழ போற. இதனால் வரைக்கும் நீ யாருக்கும் துரோகம் செஞ்சதோ யார் முதுகுலையும் குத்துனதோ கிடையாது. ஆனால் கோபம் வந்துட்டா கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேசிடுவ. அதை புரிஞ்சுக்காம நிறைய பேர் உன்னை எதிரியாகவும் தப்பாகவும் நினச்சிக்கிட்டு உன் வழியில் வராமல் உன் கூட பேசாமல் உன்னை விட்டு ஒதுங்கி போகிறவங்களா இருக்காங்க. இனிமேலாவது நீ அன்பான நல்ல குணம் கொண்ட அமைதியான பிள்ளைங்கிறத பொறுமையாக இருந்து மற்றவங்களுக்கு வெளிப்படுத்து. யாருக்கிட்டையும் போய் பேசி புரிய வைக்கணும்னு இல்லை. நீ பொறுமையாக உன் வாழ்க்கையை நிதானமாக வாழ்ந்தாலே அதை பார்த்து மற்றவங்க யாரு என்னங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. இனிமே உனக்கு நான் கொடுக்க போகிற வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் உயர்வதற்கு தயாராகு. இந்த கருப்பனின் திருவடி பற்றி இவனுக்கு பயமே வராது என் தங்கமே. என்னை சரணடைஞ்ச உன் வாழ்க்கையில் இனி எந்த தடையும் தடங்கல்களும் பாதிப்பும் பிரச்சனையும் வராத அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை நானே உனக்கு கொடுப்பேன். ஏதாவது ஒரு பிரச்சனை உன்னை நெருங்கி வர்றது போல தெரிஞ்சா உடனே நான் உன்னை மீட்டெடுத்து காப்பாற்றுவேன்னு நம்பிக்கையோடு இரு. இந்த உலகத்தில் உன்னை புரிஞ்சுக்காதவங்க தான் உன்னை எதிரியாக நடப்பாங்களே தவிர உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க உன் கூடவே இருந்து இன்னும் உன் மேலே அன்பாக பாசமாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன்னை பற்றின புரிதலை எல்லாருக்கும் நான் உண்டாக்குறேன். நீ எப்போதும் சிரிப்போ சந்தோஷமோ சோகமோ துக்கமோ எந்த சூழ்நிலையிலும் உன் சிந்தனையை சரியாக வச்சுக்கிட்டினா சீரான வாழ்வே உனக்கு அமையும். என் அருளை நீ முழுவதுமாக பெறுவதற்கான நேரம் வந்துருச்சு. இனிமே உன் மனக்கவலைகள் அனைத்தும் தீர்ந்து போகும். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் என் செல்லமே. உன்னை தடுக்க ஒருவரும் இல்லைன்னு எதிர்மறை கற்பனைகளோடு நீ தப்பு செய்ய யோசிக்காதே. உன்னை நல்லது செய்தால் நல்லதுபடியே உன்னை வாழ வைக்கவும், நீ தப்பான வழியில் போகும்போது தடையை உண்டாக்கி உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை சிறப்பாய் வாழ வைக்கவும் தான் இந்த கருப்பசாமி உன் பின்னாலேயே வந்துக்கிட்டு இருக்கேன். யாரும் உன்னை தேடலை, யாரும் உன்னை பெருசாக நினைக்கல, யாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து பாராட்டலானா அதுக்காக நீ கவலைப்படாத, சந்தோஷமாயிரு. ஏன்னா இங்கே உள்ள உறவுகளும் இந்த உண்மை இல்லாத அன்பும் கொண்ட மனிதர்கள் அவங்க தேவைக்காக உன்னை தேடி வந்து பயன்படுத்தலையே நினச்சி நீ சந்தோஷப்படுவது தான் சரியாக இருக்கும். இந்த கலியுக காலத்தில் யாரும் யாருக்கும் உண்மையாகவும் இல்லை உரிமையாகவும் இல்லை. அப்படி இருக்கும்போது யாரும் உன்னை தேடாததே உனக்கு நிம்மதிதானே. உன்னுடைய நல்ல குணத்துக்கும் நல்ல மனசுக்கும் நீ இன்னும் நல்ல நிலைமைக்கு வருவ. சில விஷயங்களையும் சில மனிதர்களையும் மறக்கக்கூடிய அளவுக்கு நீ தயாராக இரு. உனக்கு நல்லதே நடக்கும்.